ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்லேயே ஆர்கானிக் கோன் வந்து எப்படி செய்யலாம், ரொம்ப அதிகமாக இல்லாமல் வீட்டில் நம்ம கைக்கே வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வெளியே போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியல, ஆர்கானிக் கோன் ஆர்டர் பண்ணாலும் 30-40 ருபீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். 30 கிராம் ஹென்னா பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க, 20 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு 30 கிராம் ஹென்னா பவுடர் 20 கிராம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டருக்கு அளவில்லை, நான் எப்பயுமே சொல்கிறது தான், வாட்டருக்கு வந்து மெஷர்மெண்ட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது ஒரு பதத்துக்கு வரைக்கும் நீங்கள் சேருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மருதாணி பவுடர் எல்லாமே ஈரமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும். நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு அளவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 10 மில்லி யூக்கலிப்டஸ் ஆயில் போதும், ரொம்ப அதிகமான சேர்க்க வேணாம். இதுக்கே நல்ல ஸ்ட்ரெயின் வரும். 10 மில்லி யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட மெஷர்மெண்ட் பண்ண நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டே எனக்கு 10 மில்லி தாங்க, 30 கிராம் ஹென்னா பவுடர் தாங்க அப்படின்னு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியே வாங்கிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்பு, வெயிட் ஸ்கேம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்ரு. இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டயலிஸ் வச்சுக்க வேண்டியதான். ஓவர் நைட் நான் ஃபுல்லாக விட்டுடுறேன். அடுத்த நாள் மார்னிங் நான் வந்து எடுக்கிறேன். ஓவர் நைட் விடணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு 6 to 7 மணி நேரம் போதும். ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தான், ரொம்ப கம்மியான பேஸ்ட்டு தானே, ஸோ ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க தேவையில்லை. நான் நைட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 12 o'clock போல் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் நான் மார்னிங் எடுத்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி டயலிஸ் ஆகிருக்குன்னு. மேலே வந்து ப்ரௌனாகவும் கீழே வந்து க்ரீனாகவும் இருக்கணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் டயலிஸ் ஆகிடுச்சு, ஹென்னா பேஸ்ட் ரெடி. இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வாட்ரு எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த ஆயிலு அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆயிலெலாம் அப்படி பிரிஞ்சு போயிருக்கு பாருங்கள். நல்லா அது எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்களுக்கு, ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துட்டு பைப்பிங் பேக் வந்து போட்டுக்கணும். இதே கிளாஸில் என்கிட்ட அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைப்பிங் பேக் எப்படி போடுறது, ஸ்டாக்கிங் எப்படி போடுறதுன்ற கூட கேட்குறீங்க. சில பேருக்கு அது கூட தெரிய மாட்டேது. பைப்பிங் பேக் வந்து இந்த மாதிரி தான் போடணும், வெரி சிம்பிள் மெத்தட் இதெல்லாம். அதுக்கப்புறம் பைப்பிங் பேக் மேலே ஸ்டாக்கிங் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்டாக்கிங்குள்ளே நம்ம ஹென்னா பேஸ்ட் எல்லாத்தையுமே போடணும். ஸோ அங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஹென்னா பேஸ்ட் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக ஸ்டாக்கிங்க்கு மாற்றிக்கிறேன். அண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டாக்கிங்கையும் பைப்பிங் பேக்கையும் நம்ம கையோடு எடுத்துக்கணும். ஸ்டாக்கிங்கை மட்டும் பிடிச்சி நம்ம இழுக்கணும். நல்லா ரெண்டையும் சுற்றிட்டு ஸ்டாக்கிங்கை மட்டும் நல்லா டைட் பண்ணி பிடிச்சி இழுத்துக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி. அப்போ என்னன்னா, ஸ்டாக்கிங்கில் ஹென்னா பேஸ்ட் எல்லாமே பைப்பிங் பேக்கில் மாறி இருக்கணும். கொஞ்சம் கூட ஸ்டாக்கிங்ஸில் ஹென்னா பேஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் நல்லா சுற்றிட்டு பைப்பிங் பேக்கை நல்லா வெளியே பேஸ்ட் வராத மாதிரி சுற்றிட்டு ஒரு லவர் பேண்டு இல்லை கிளிப் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கோன் ஃபில் பண்ண வேண்டியதான். கோன் எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன், சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா வீடியோஸ்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. நான் 0.38 பின் வச்சு நான் கோன் ரோல் பண்ணிக்கிறேன். கோன் ரோல் பண்ணி சீல் பண்ணிக்கிறேன். ஈஸி மெத்தடு தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபுல் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி கோன் வந்துட்டு ஃபில் பண்ணணும். புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணணும். நான் வந்து மெஷர்மெண்ட்டு பார்க்குறேன். நான் 38 கிராம் தான் வந்து 38 கிராம் 40 கிராம் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வச்சுட்டு நான் சீல் பண்ணிக்கிறேன். சீலிங் மெத்தடும் எப்படின்னு நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுக்கல. என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி சீல் பண்ணுறது, எப்படி ரோல் பண்ணுறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் 4 கோன்ஸ் செய்கிற அளவு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அதிகமான கோன்ஸ் வேணும், எனக்கு மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நான் அதுக்குமே பெரிய வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கோன் 20 கோன் இதுக்கெலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வந்து கோன்ஸ் வேணும், இல்லைனா ஹென்னா ப்ராடக்ட்ஸ் வேணும், கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.